சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என்ற பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் போட்டியிட வந்துள்ள சக போட்டியாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கப்பலோட்டிய தமிழனை பற்றித்தான் நான் இன்று பேச வந்துள்ளேன். வணிகம் என்னும் ஆயுதம் ஏந்தித்தான் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினர். நம் மண்ணின் வளத்தையும் நாட்டு மக்களின் உழைப்பையும் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தவர்களை எதிர்த்து போராடிய நம்மவர்களின் கையில் அகிம்சை, புரட்சி என 2 ஆயுதங்களே உடைமையாக இருந்தன. ஆனால் இதிலிருந்து சற்று வித்தியாசமாக வேறொரு ஆயுதத்தை கையில் எடுத்தார் ஐயா வ.உ.சி. வணிகம்தான் ஆங்கிலேயனின் ஆதிக்கத்துக்கு வேட்டு வைக்கும் வெடிமருந்து என அவர் அறிந்திருந்தார். இதனால் அக்காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனியின் ஆதிக்கமே இந்திய பெருங்கடலில் கொடிகட்டி பறந்தது. குறிப்பாக இந்தியாவிற்கும் கொழும்புவிற்கும் இடையேயான வர்த்தகம், போக்குவரத்து என அனைத்திலும் அந்நிறுவனமே முதலிடத்தில் இருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாமும் சொந்தமாக ஒரு கப்பலை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் ஐயா வ.உ.சிக்கு இருந்தது. இதனால் பல எதிர்ப்புகளை கடந்தும் இந்தியா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை உருவாக்கினார். இதற்காக மும்பை, கொல்கத்தா என நாடு முழுவதும் அங்கும் இங்கும் மலைந்து திரிந்தார். அச்சமயத்தில் இவருடைய மகன் உயிரிழந்து விட்டால் அதை கூட பொருட்படுத்தாமல் கப்பல் வாங்குவதிலேயே வ.உ.சி குறிக்கோளுடன் இருந்தார். தன்னுடைய சொத்துக்களை விற்றும் பலரின் உதவியுடனும் அவர் SS காலியோ, SS லாவோ என 2 கப்பல்களை வாங்கி கெத்தாக இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். இவ்வாறு ஒரு பக்கம் கப்பல் நிறுவனம், ஒரு பக்கம் வேலை நிறுத்த போராட்டம், மறுபக்கம் சுதந்திர தீயை கொளுத்தி போடும் வகையில் மேடை பேச்சுகள் என ஆங்கிலேயரின் வெறுப்பை சம்பாதித்தார் ஐயா வ.உ.சி. ஒரு கூட்டத்தில் இவர் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தடையும் மீறி பேசினார். அப்படி அவர் என்ன பேசினார் என்று தெரியுமா? எங்கோ இருந்து பறந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளை கொக்குகளுக்கு எதிராக நாம் ஆயுதம் வேந்த வேண்டியதில்லை, துப்பாக்கிகளை தூக்க வேண்டியதில்லை, வெடிகுண்டுகளை வீச வேண்டியதில்லை. நாம் இந்திய திருநாட்டின் மக்கள் தொகை 30 கோடி. இந்த 30 கோடி பேரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக மூச்சு விட்டால் போதும். இந்த மூச்சு காற்று புயலாக மாறி அந்த புயல் அந்த வெள்ளை கொக்குகள் அனைத்தையும் இங்கிலாந்திலேயே கொண்டு போட்டுவிடும் என இந்தியர்களாகிய நாம் ஆங்கிலேயர்களுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல, ஒற்றுமையாக செயல்பட்டால் போதும் என்ற வகையில் பேசினார். வ.உ.சி ஒடுக்குவதற்காக சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் இவர் தடையும் மீறி பேசிவிட்டார் என இவர் மேல் பல வழக்குகளை தொடர்ந்து இவரை சிறையில் அடைத்தது. செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வழக்கறிஞரான இவர் இறுதியில் சொத்திழந்து சுகமிழந்து வறுமையின் கோர பிடியில் சிக்கி தவித்து மளிகை கடை நடத்தினார், மண்ணெண்ணெய் விற்றார். ஆனாலும் தமிழை மறக்காமல் இலக்கிய தொண்டாற்றினார். இறுதியாக 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் என பாரதியின் வரிகளை கண்ணீருடன் கேட்டுக்கொண்டே உயர்த்துறந்தார். அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றும் நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். மாணவர்களாகிய நாம் மாவீரன் வ.உ.சியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட போட்டிகளை நடத்துகின்ற விழாக்குழுவினருக்கு நன்றி கூறி இறுதியாக கரும்பு தின்ன கூலியா என்பது போல பேச மேடையும் தந்து வெற்றி பெற்றால் பரிசு தொகையும் தருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.